மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மேஜிக் பார்க்க போறோம். என்ன மேஜிக்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நமக்குள்ளாக பாவங்கள், அதாவது மாம்சத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றாக உள்ளே செயல்படும் பொழுது நம்மளுடைய இருதயம் கரைப்பட்டு கொண்டே இருக்கின்றது. கோபம், பகை, இப்படியாக அநேக காரியங்கள் நமக்குள்ளாக செயல்படும் பொழுது நம்முடைய இருதயம் கரைப்பட்டு விட்டது. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளாக செயல்படும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்கள் செயல்படும் பொழுது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இப்படித்தான் நாம் நம்முடைய வேதாகமத்திலும் இப்படியாக வாசிக்கின்றோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கின்ற, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதே. ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளாக இருக்கின்ற மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து ஆவியின் குறிகளை நாம் தரித்துக் கொள்வோமா?